வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்றைக்கி நம்ம பனை நொங்கை பற்றி பார்க்கலாம். நொங்குன்னு எடுத்தாலே நம்ம கோடை காலத்தில் அதிகமாகவே சாப்பிடுவோம். சத்துள்ளது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நீர்வார் வியர்க்குருவை நீக்கும், அனலாக்கும், தோல் சார்வார் மயம் சீதந்தான் ஒழிக்கும், சேர்வாய் விழிக்கரையான் துஞ்சளிக்கு மென் சுரதமானே களிக்கரையான் தாலி இளங்காய். நொங்கோட மருத்துவ குணம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் வேண்டியதில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது கோடை காலத்தில் ஏற்ற ஒரு உணவு அப்படின்னா அந்த நொங்கை சொல்லலாம். ஆனால் நொங்கை பெரும்பாலும் எல்லாரும் தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த தோல் வந்து ஒரு தோற்பு செய்கையாக இருக்கும். அந்த தோலோடு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீதபீதின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இதெல்லாம் குறையும். அதே மாதிரி ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த தோற்பு செய்கைகளில் தோலோடு சேர்த்து எடுக்கணும். வியர்க்குருக்கு நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக குழந்தைகளுக்கு இருக்க வியர்க்குருக்கு அந்த ஜெல்லை மட்டுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வெந்நில வாஷ் பண்ணாலே அந்த வேர்க்குரு இருந்த இடமே தெரியாமல் சரியாயிடும். நொங்கு நிறைய சாப்பிடும்போது அதே மாதிரி பசியும் நல்லாவே தூண்டலாம்னு சொல்லலாம். ஜீரண சக்திக்கு அது ஒரு நல்ல மருந்தாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப முத்தின நொங்கு எடுத்தோம் அப்படின்னா வயிற்று வலியும் கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸும் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம நொங்கு வாங்கும்போது ரொம்ப முத்தின நொங்காக இல்லாமல் பார்த்து வாங்கி சாப்பிட்றது நல்லது.